கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சார்பில் மாணவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று காவல்துறையின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. காவல் நிலையம் என்றால் என்ன, காவலர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், அவர்களின் பணிகள் என்னென்ன, வழக்கு பதிவு செய்வது எப்படி, என்னென்ன ஆயுதங்களை எப்போது எவ்வாறு கையாள்கிறார்கள் என பல்வேறு விளக்கங்களை ஆய்வாளர் உள்ளிட்ட காவலர்கள் விளக்கி கூறினர். யூனிஃபார்ம்னா என்ன? இப்போ நீங்க எல்லாம் ஏன் இந்த கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணிருக்காங்க? இந்த ஸ்டூடெண்ட்ஸ்னா எல்லாமே ஒன்று. இந்த ஸ்கூல் ப்ரிமிசஸ் நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க எல்லாம் யாரு? ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி நாங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டோம்னா நாங்களாம் யாரு? இதுல வேற யாரும் எந்த பார்ஷாலிட்டியும் பார்க்க கூடாது. நாங்க யூனிஃபார்ம் போட்டோம்னா சட்டம் ஒழுங்கு காப்பாற்றத்துல நடுநிலைமையா இருக்கும். நாங்க எல்லாரும் ஒண்ணு அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக ஒரே கலர். விழுப்புரம் மாவட்டம் பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்த கண்டமங்கலம் அந்த ஊர் அந்த ஏரியா பக்கத்துல இருந்த ஆண்டிப்பாளையம் அப்படின்ற ஒரு சிறிய கிராமத்துல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சு, அதன் பிறகு அரசு கல்லூரி அறிஞர் அண்ணா ஆர்ட்ஸ் காலேஜ் விழுப்புரத்துல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு 2003ல இந்த மாதிரி கிரேடு 2 கான்ஸ்டபிள், அந்த நான் சொன்னல காவல்துறையோட கீழ்மட்ட நிலையில இருக்கிற அந்த கிரேடு 2 கான்ஸ்டபிளுக்கு எக்ஸாம் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம். அதுக்கு இந்த மாதிரி காவலர் தேர்வுன்னு வருது. அதை பார்த்துட்டு அதுக்கு அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் எழுதி 2ஆம் நிலை காவலராக 2003ல தேர்வாகி ஒரு 8 வருஷம் பணிபுரிந்தேன். அதன் பிறகு 2009ல சப் இன்ஸ்பெக்டருக்கு அதே மாதிரி பேப்பர்ல படிக்கிறேன். சப் இன்ஸ்பெக்டருக்கு கால்ஃபர் வருது. அதுக்கு நான் படிச்சு அதுல 2009-10ல எக்ஸாம் எழுதுறோம். அது 3 டைப் ஆஃப் எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு சப் இன்ஸ்பெக்டர் தேர்வாகி 1 இயர் ட்ரைனிங் லெவலில் முடிச்சுட்டு டோட்டல் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இன்னை வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டராக வேலை செஞ்சுட்டு வந்தோம்.